காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 16. யோக சாதனையில் சித்தி பெற இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். கிளியே, கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அளியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. கிளியைப் போன்றிருப்பவளே, அடியார்களின் மனதில் விளங்கும் பேரொளியே, பிரகாசிக்கக்கூடிய பிரகாசத்திற்கு இடமளிப்பவளே, பிரகாசித்து ஒளிரும் ஒளியின் மூல அணுத்திரளே, ஆராய்ந்து அறிய இயலாத உட்பொருளே, நிலம் நீர் காற்று விசும்பு தீ என விரிந்து நிறைந்த தாயே, என் அறிவுக்கு மட்டும் புலப்படும் பேரதிசயமான திருவருள் நீதானே. உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை. யோக சாதனையில் சித்தி பெற வேண்டுமானால் முதலில் யோகம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். செயல்களை சிறப்பாகச் செய்வதற்கு யோகம் என்று பாரதி வரையறை செய்கிறார். ஆம், எந்தச் செயலையும் மிகச் சிறப்பாக ஈடுபாட்டோடு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் யோக சாதனையாளராக திகழ்வீர்கள். எடுக்கும் செயல்களை மனம் ஒன்றுபட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆம், அதன் வழி நமக்கு மேலான வாழ்வும் மலரும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருவடிகளையும் சிந்திப்போம். அதன் வழி நம் துயரங்கள் சிந்திப்போகும்.